ஆர்கியாலஜிஸ்ட் தோண்ட தோண்ட மனித எச்சங்களும் எலும்பு கூடுகளும் கிடைச்சிட்டு இருக்கு. தோண்ட தோண்ட இத்தனை எலும்பு கூடுகளும் மனித எச்சங்களும் எப்படி கிடைக்குது? அப்படி உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்திருக்கு? நிறைய மர்மங்களும் நிறைய வரலாற்று பதிவுகளும் புரட்டி பார்க்கப்படுங்கிறதுனால நிறைய அரசியல்வாதிகளும் மாட்டுவாங்கன்றதுனால இப்போதைக்கு போதுமான நிதி இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இலங்கையில இருக்க சிங்கள மொழி பேசுறவங்களும் காணாம போயிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல புதைச்ச இடம் தான் செம்மணி. ஒரு இடத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்க என்ன கிடைக்கும்னா, அங்க வாழ்ந்தவங்களோட பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, இல்லைன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் ஏதாவது தான் கிடைக்கும். ஆனா இலங்கையில இருக்க யாழ்ப்பாணம்ங்கிற இடத்துல அரிப்பாலைங்கிற பக்கத்துல செம்மணிங்கிற ஒரு சுடுகாட்டுல ஆர்கியாலஜிஸ்ட் தோண்ட தோண்ட மனித எச்சங்களும் எலும்பு கூடுகளும் கிடைச்சிட்டு இருக்கு. சீரமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட குழியிலிருந்து முதல் கட்டத்தில் மொத்தமாக 63 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுடுகாட்டுல எலும்பு கூடு கிடைக்காம வேற என்ன கிடைக்கும் நீங்க கேட்கலாம். அப்போதைய இலங்கையில இருந்து தமிழர்கள் சைவ முறையை பின்பற்றினால இறந்தவங்க எல்லாரையுமே எரிக்க மட்டும் தான் செஞ்சிருக்காங்க, யாரையுமே புதைச்சது இல்ல. அப்படி இருந்து தோண்ட தோண்ட இத்தனை எலும்பு கூடுகளும் மனித எச்சங்களும் எப்படி கிடைக்குது? அப்படி உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்திருக்கு? என்னடா தோண்ட தோண்ட இத்தனை எலும்பு கூடுகள் வருதுன்னு அதிர்ச்சியில உணர்ந்த காவல்துறை கூட இந்த கேஸ நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க ஜட்ஜ்மெண்டா என்ன சொல்லிருக்காங்க, அந்த இடத்தை முழுமையா அகழ்வாராய்ச்சி பண்ண சொல்லி நிதி ஒதுக்க சொல்லி இலங்கை கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா இலங்கை கவர்மெண்ட் இந்த அகழ்வாராய்ச்சி நடந்தா நிறைய மர்மங்களும் நிறைய வரலாற்று பதிவுகளும் புரட்டி பார்க்கப்படுங்கிறதுனால நிறைய அரசியல்வாதிகளும் மாட்டுவாங்கன்றதுனால இப்போதைக்கு போதுமான நிதி இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஈழ தமிழர்களுக்காண்டி போராடின இப்போதைய இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அந்த கோரிக்கையை வச்சு என்னடா இதுக்கப்புறம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலன்னா நம்ம மேல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துரும். இலங்கை கவர்மெண்ட் தெளிவா அதற்கான நிதியை ஒதுக்கி வேலையும் தொடங்க சொல்லிட்டாங்க. மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த பிரச்சனை தொடர்பாக, செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறுகிறோம். தமிழின மக்களை கொத்து கொத்த ஈவு இறக்கமே இல்லாம அளித்த இலங்கை அரசோட கோரமுகம் இந்த செம்மணி அகழாய்வுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. பாதிக்கப்படுவது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடையும் அவருடைய 44,000 அவருக்காக உயிர்நீத்த போராளிகள். ஆனால் அதே போராளிகள், கண்ணில்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு இப்போது நாங்கள் இறந்தும் இறக்காமல் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறோம். 1990களில் இலங்கை ராணுவ வீரர்கள் கிருஷாந்தின்ற ஒரு சின்ன பொண்ணை எல்லாரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணி வன்புணர்வு பண்ணி புதைச்ச அந்த இடம் தான் செம்மணி. சாந்தியினுடைய கொலை என்பது 90ஆம் ஆண்டுகளில் இருந்த கொலை. அந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கும் எதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எங்கடா நம்ம குழந்தைய காணமேன்னு ராணுவ வீரர்கள் கிட்ட கேட்டு தேடி போனா தேடி வந்தவங்கள கூட கொஞ்சம் கூட இறக்கமே நம்ம புதைச்ச இடம் தான் செம்மணி. தன் மனைவிய தன் கண் முன்னாடி ராணுவ வீரர்களை வன்புணர்வு செஞ்சு சித்திரவதை பண்ணி ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல புதைச்ச இடம் தான் செம்மணி. இதே மாதிரியே 1996ல இருந்து 98 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலமா கொத்து கொத்தா தமிழ் மக்களுக்கு அப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இலங்கையில இருக்க சிங்கள மொழி பேசுறவங்களும் காணாம போயிட்டு இருந்தாங்க. அப்படி காணாம போனவங்களோட மனித எச்சங்கள் கிடைச்ச இடம் தான் செம்மணி. இந்த கொலையெல்லாம் பண்ண இலங்கை ராணுவத்துக்கு உதவி செஞ்ச முக்கியமான ஆளான சோமரத்னம்ன்றவரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இதுல எந்த கொலையுமே நான் பண்ணல, கொலை கொடுக்கப்பட்ட உடம்ப புதைக்க மட்டும் தான் செஞ்சேன். இன்னும் சொல்ல போனா இங்க செம்மணி மட்டும் மனித புதைக்குழி இல்ல, என்னால இதே இலங்கையில இன்னும் 600க்கும் மேற்பட்ட புதைக்குழிகளையும் 1000க்கும் மேற்பட்ட மனித எச்சங்களையும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலக நாடுகள்ல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ தீர்வுகள் கொண்டு வந்திருந்தாலும் ஈழ தமிழ மக்களுக்காக அவங்களோட படுகொலைக்காக எந்த ஒரு நீதியுமே இதுவரைக்கும் எடுத்ததில்ல. எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறமும் கூட. ஆனா இங்க தனக்கான நீதியை தான் மண்ணை தேடுன்ற வகையில செம்மணி அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது ஐநா சபையோட மனித உரிமை ஆணையர் இலங்கைக்கு வந்திருந்தனால மனித எச்சங்கள் கிடைக்கிற அதே செம்மணிக்கு நேரடியா போய் இதற்கான தீர்வு கூடிய சீக்கிரமே கிடைக்கும்னு எல்லாருக்கும் உறுதி கொடுத்திருக்காரு. மனித புதைக்குழியில புதைக்கப்பட்டிருக்க மனித எச்சங்கள் தமிழனா இருக்கலாம், தமிழ் இனத்துக்காக போராடினவங்களா இருக்கலாம், பச்சை குழந்தையா கூட இருக்கலாம், இல்லன்னா பெரியவங்களா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும், புலிகளா கூட இருக்கலாம். தமிழ் இனத்துக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதான்றது எங்களுக்கு தெரியும். இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சோம், சேர்த்தோம். வன்முறையை சகித்துக்கொள் என்கின்ற அகிம்சையும் வன்முறைதான்.